நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்குவதற்கு எந்த வகையிலும் இடமளிக்கப் போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சபையில் இன்று தெரிவித்தார். அதற்காக தற்போது காணப்படும் சட்டங்கள் போதுமானதாக இல்லையென்றால் புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கும் அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சர் கூறினார். இனவாதத்துக்கு எதிராக நாம் செயற்படுவோம் என்பதனால் மக்கள் எமக்கு வாக்களித்துள்ளார்கள். கடந்த சில நாட்களாக மாவீரர் தினம் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டது. வடக்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், உயிரிழந்த தமது உறவுகள் அல்லது தமது பிள்ளைகளை நினைவு கூறும் உரிமையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் எல்டிடி அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு என்பதனால் அந்த அமைப்புக்கு சொந்தமான கொடியை அல்லது சின்னத்தை காட்சிப்படுத்தி மாவீரர் தினத்தை நினைவு கூறுவதற்கு இடமில்லை என கல்காமுவ பிரதேசத்தில் எஹட்டுவாவ பகுதியில் நான் தெரிவித்த கருத்தினை ஒரு பத்திரிகை திட்டமிட்டு தெரிவுபடுத்தி வெளியிட்டுள்ளது. அது தொடர்பில் நான் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்தேன். அந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணை தற்போது இடம்பெறுகின்றது. மாவீரர் வாரத்தில் வடக்கில் 244 நினைவு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் அறிக்கையிட்டுள்ளனர். இந்த 244 நிகழ்வுகளில் 10 நிகழ்வுகளில் எல்டிடி தொடர்பிலான சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் இது தொடர்பிலான 2 சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தன. பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் 4 சம்பவங்களும், யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஒரு சம்பவம் தொடர்பிலும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இவை அனைத்தையும் பயன்படுத்தி வெளிநாடுகளில் நடைபெற்ற நினைவு நிகழ்வுகளின் நிலப்படங்களை பயன்படுத்தி தெற்கில் சமூக வலைத்தளங்களை செயற்படுத்தும் சிலர் திட்டமிட்டு வடக்கில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாக கூறி இனங்களுக்கு இடையில் ஒற்றுமையின்மை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான பொய்யான செய்திகளை உருவாக்கியுள்ளனர். இவ்வாறான எந்த ஒரு சம்பவம் வடக்கில் பதிவாகவில்லை. அவை காணொலியூடாகவும் நிலப்படங்கள் மூலமும் தெளிவாகின்றது. இவை வேறு நாடுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளாகும். இந்த சூழ்நிலையில் அனுர திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த பின்னர் வடக்கில் எல்டிடி நினைவு கூறுவதாக நிலப்படங்கள் மூலம் காட்டுவதற்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த சில முயற்சி செய்கின்றனர். இதனை நாம் கண்காணித்தோம். அது தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது ஒரு அணி திட்டமிட்டு இதனை செய்வதை கண்டுபிடித்துள்ளோம். குறிப்பாக அரசியல் ரீதியில் வங்குரோத்து அடைந்த குழுவினர் இதனை முன்னெடுத்துள்ளனர். இது தொடர்பில் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கில் ஒருவரும், பத்தேகம பகுதியில் ஒருவரும், மருதானையில் ஒருவரும், பொர்லஸ்கமுவில் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொர்லஸ்கம பகுதியைச் சேர்ந்தவர் கடந்த பொதுத் தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட ஒரு அரசியல் செயற்பாட்டாளர். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் சிலிண்டர் சின்னத்தில் அரசியல் செயற்பாட்டாளராக இருந்துள்ளனர். கடந்த பொதுத் தேர்தலிலும் இவர்கள் போட்டியிட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டுள்ளதாகவே அறிய கிடைக்கின்றது. அரசியலமைப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கருத்தறிவிக்கும் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக எமது அமைப்பு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது. எனினும் கருத்து வெளியிடும் சுதந்திரம் தொடர்பில் அரசியலமைப்பில் ஒரு வரையறை காணப்படுகின்றது. இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டும் வகையில் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்த இடமளிக்க முடியாது என்பது எமது நம்பிக்கையாகும். இலங்கையர்கள் என்ற வகையில் நாம் அனைவரும் ஒன்றிணைவதற்குள்ள சந்தர்ப்பத்தை இல்லாமல் செய்யும் பாரிய அச்சுறுத்தலாக இவ்வாறான சம்பவங்களை நாம் காண்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தொடர்பிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான எனது பெயரையும் குறிப்பிட்டு சில சமூக வலைத்தளங்கள் பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. அவை தொடர்பில் நாம் கவனத்திற்கொள்வதில்லை. எனினும் இனவாதத்தை தூண்டும் வகையிலான செயற்பாடுகளுக்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். எதிர்காலத்தில் அதற்கான சிறிய சந்தர்ப்பத்தை கூட வழங்க மாட்டோம். அதற்காக நாட்டில் தற்போது காணப்படும் சட்டங்கள் போதுமானதாக இல்லை என்றால் புதிய சட்டங்களை கொண்டு வந்தேனும் இனவாதத்தை ஒழிப்பதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு என்ற வகையில் நாம் செயற்படுவோம் என்பதனை இந்த கௌரவ சபையில் கூறுகின்றேன்.